2 நாளைக்கு முன்னாலே இந்துவிலே அக்டோபர் 2 ஒட்டி காந்தி ஜெயந்தியிலே கட்டுரை வந்திருந்தது. பரவலாக பலரும் எழுதியிருந்தார்கள். காந்தியின் கனவிலே ஒன்று என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்தினுடைய நேர்மையான சீர்திருத்தம். அது காந்தியினுடைய கனவு. காந்தியை கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவார். நம் உள்ளூர் தலைவர்களை கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவார். பெர்னாட் ஷாவிலிருந்து ஷேக்ஸ்பியரிலே இருந்து உலகத்தினுடைய பெருந்தலைகள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் முஹம்மதுவினுடைய குடும்பம் அல்ல, சொந்தம் அல்ல, நெருங்கியவர்கள் அல்ல, ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களும் அல்ல. உலகமெல்லாம் சுற்றிய நெப்போலியன் எழுதி வைக்கிறான். நாடு நாடாக போனவன் எழுதி வைக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்தால் இன்றைக்குள்ள உலகத்தின் எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து விடுவார். If Muhammad was alive today, he would solve all the problems of the world. எழுதியது யாரு? நெப்போலியன். நெப்போலியனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? முஹம்மதுவின் வாழ்க்கையை நடுநிலை சிந்தனையோடு காய்தல் உவத்தலின்றி நடுநிலையாக ஒருவன் வாசித்தால் அந்த பெருமகனாரின் புகழ் வரிக்கு வந்தே ஆக வேண்டும், ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும்.